வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1000 அறிஞர்கள் சொன்னாலும் நமக்கு புரியாததை ஒரே ஒரு அனுபவம் நமக்கு புரிய வைத்துவிடும். அனுபவம் என்பது முதிர்ச்சியின் அடையாளம். இது நம்மை எதிர்கால அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அற்புத கேடயம். தேவையற்றதை வாங்கினால் தேவையானதை இழக்க வேண்டியிருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த ஆசான் அனுபவம். ஆமாங்க, இந்த குட்டிக்கதையில நாம் இன்றைக்கு பார்க்க போறது வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எதிர்கால வாழ்க்கையை திருத்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை தாங்க பேச போறோம். தேன்மொழி ஒரு இளம் பெண், வயது 24. இளமை பருவம் என்பதால பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறந்து கொண்டிருந்தாள். அவ ஒரு பெட்ரோல் பங்குல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அசோக் அந்த பெட்ரோல் பங்குக்கு அடிக்கடி பெட்ரோல் போட வந்து போயிட்டு இருந்தான். அவ அடிக்கடி வந்து போயிட்டு இருந்ததுனால தேன்மொழிக்கும் அசோக்குக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இது 1 வருட காலமாக இருந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் அசோக் எங்கேயோ காணாமல் போய்விட்டான். அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியல. யார் இல்லை என்றால் வாழவே முடியாது, அதன் பெயர்தான் காதல் என்பது போல இப்ப தேன்மொழியால் அசோக் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியல. அதனால தேன்மொழி ஒரு முடிவுக்கு வந்தா. என்ன முடிவெடுத்தா தெரியுமா? தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தா. அதனால ஒரு நாள் ஆற்று பாலத்தின் மீது ஏறி நின்றாள். ஏறி நின்று குதிக்க முயற்சிக்கும் பொழுது அவளுடைய கையை யாரோ பிடிச்சு இழுக்கதான் உணர்ந்தா. திரும்பி பார்க்கும் பொழுது அங்க ஒரு முற்றும் துறந்த முனிவர் நின்றுட்டு இருந்தாரு. இவ அவளோட எல்லா கதையையும் அந்த முனிவர்கிட்ட சொன்னா. முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏதாவது ஒரு வரத்தை என்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள், ஆனா அதை நல்ல விஷயத்துக்காக உன் வாழ்க்கையில பயன்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ அப்படின்னு சொன்னாரு. இவ என்ன வரம் கேட்டா தெரியுமா? முனிவரே, நான் அந்த அசோக்கை என் வாழ்க்கையில சந்திக்கவே இல்லைன்னா நான் எப்படி வாழ்ந்திருப்பனோ அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா. முனிவரும் மிகச்சரியான ஒரு வரத்தை தான் கேட்டிருக்க, இதை வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து பிழைத்துக்கொள் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அவளை வாழ்த்திக்கிட்டு இந்த வரத்தை அவளுக்கு கொடுத்துட்டு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. 1 வருட காலம் கழித்து அந்த முனிவர் தேன்மொழியை சந்திப்பதற்காக அந்த பெட்ரோல் பங்குக்கு வந்தார். வந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன நடந்துட்டு இருந்து தெரியுமா? தேன்மொழி அசோக்கிடம் சிரித்து பேசிக்கொண்டே அசோக்கின் பைக்ல ஏறி போயிட்டு இருந்தா. இதை பார்த்த முனிவருக்கு மிகவும் அதிர்ச்சி. என்னதான் அந்த மனுஷங்களை திருத்தி புது வாழ்வு கொடுத்தா கூட அவங்க செய்த தவறுகளையே திரும்ப திரும்பவும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு தடவை அசோக்க நம்பி ஏமாந்ததை மறந்து போய் மறுபடியும் அசோக்க நம்பியே போயிட்டு இருக்கா தேன்மொழி. இனிமேல் இந்த கடவுளே நினைத்தாலும் இந்த தேன்மொழியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிட்டார். ஆமா நட்புகளே, வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும், ஆனால் அனுபவம் கற்றுக் கொடுக்காததையும் பெற்றுக் கொடுக்கும். அனுபவத்தை புறந்தள்ளிவிட்டு நம்மால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. அனுபவசாலிகள் என்றும் புலம்பலை மறந்த புத்திசாலிகளாகவே இருப்பார்கள். அனுபவத்தை முதலீடாக்கி முயற்சி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இறந்த காலத்தில் நமக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் கைவிளக்காக எடுத்துக்கொண்டு எதிர்கால புரியாத புதிருக்குள் நடை போடும் பொழுது வரும் தடைகளை எல்லாம் நீக்க இந்த அனுபவ விளக்கு நமக்கு கை கொடுக்கும். ஆமா நட்புகளே, நமக்கு கிடைத்த அனுபவங்களை சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரேன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.